ஓம் நம சிவாய. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாக திகழும் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரம் ஆதிரை. இது சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாலேயே திரு என்று புகழாரம் சூட்டப்பட்டு திருவாதிரையாய் மாறியுள்ளது. பிறப்பே இல்லாத சிவபெருமான் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தில் தன்னுடைய பக்தர்களை பல வகையில் சோதித்து தன்னுடைய திருவிளையாடல்களை நிகழ்த்தி அவர்களுக்கு காட்சி கொடுத்துள்ளார். இந்த உலகையே தன்னுடைய அசைவில் ஆட்டுவிக்கும் ஆடல் நாயகனான நடராஜன் தன்னுடைய நடனத்தை தில்லையம்பதியில் 2 முனிவர்களுக்கு காண்பித்து அவர்களுக்கும் முக்தி அளித்துள்ளார். அதனாலேயே இந்த திருவாதிரை நன்னாள் போற்றி புகழப்படுகிறது. யார் அந்த 2 முனிவர்கள்? சிவனோடு நடனத்தை கண்ணால் காண அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள்? ஏன் சிவனுக்குரிய திருவாதிரை நாளில் அறுசுவை உணவு படைத்து அவருக்கு விருந்தளிக்காமல் வெறும் களியை பிரசாதமாக படைக்கிறோம்? கணவனை நேசிக்கும் பெண்கள் அனைவரும் ஏன் இந்த திருவாதிரை நன்னாளன்று நோன்பு இருந்து தாலி கயிறு மாற்றுகிறார்கள்? நடராஜரின் காழழகை பார்க்க ஏன் பல கோடி மக்கள் காத்து கிடக்கிறாங்க? தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஈசனின் பிரசாதம் இந்த திருவாதிரை நன்னாளில் மட்டும் ஒரே ஒரு சிவன் கோவில்ல கிடைக்கும். அது எந்த கோவில் அப்படின்னு ஆருத்ரா தரிசனத்தின் நீண்ட நெடும் புராண வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு சிவபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம ஓம் நம சிவாயான்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய நாளில் தான் ஆருத்ரா தரிசன விழா நடத்தப்படுது. இந்த நாளில் சிதம்பரம், திருவாரூர், ராமநாதபுரம் மாவட்ட உத்தரகோசமங்கையில் உள்ள நடராஜருக்கு நடத்தக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்பவே விசேஷமானது. திருவாதிரை நட்சத்திரம் 2026 வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி இரவு 8:17 தொடங்கி 3ஆம் தேதி மாலை 6:56 முடிவடையுது. பௌர்ணமி திதி ஜனவரி 2ஆம் தேதி மாலை 6:44 தொடங்கி 3ஆம் தேதி மாலை 4:42 முடியுது. ஜனவரி 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிதம்பரத்தில் தேரோட்டம் நடக்கும். 3ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை, அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு ஆருத்ரா அபிஷேகம் நடக்கும். இதை மகா அபிஷேகம்னு சொல்வாங்க. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி காலையில 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ள மரகத நடராஜருக்கு சந்தனம் கலைக்கப்பட்டு மரகத திருமேனியா காட்சி கொடுப்பாரு உத்தரகோசமங்கையில. அன்னைக்கு ராத்திரி 12 மணியில இருந்து ஜனவரி 3ஆம் தேதி நள்ளிரவு 2 மணி வரைக்கும் நடராஜருக்கு 32 வகையான அபிஷேகங்கள் நடக்கும். அதற்கப்புறமா சந்தனம் சாத்தப்பட்டு அதிகாலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள தீபாராதனை நடக்கும். ஜனவரி 3ஆம் தேதி இரவு வரைக்கும் சந்தனம் சாத்தப்பட்ட திருமேனியோட உத்தரகோசமங்கையில மரகத நடராஜர் காட்சி கொடுப்பாரு. ஒவ்வொரு மாதமுமே திருவாதிரை நட்சத்திரம் வரும். திருவாதிரை நட்சத்திர தினம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நட்சத்திரம். அந்த நாளில் சிவ பக்தர்கள் விரதம் இருந்து சிவபெருமான வழிபடுவாங்க. அதிலும் குறிப்பாக தேவர்களின் விடியற் காலை பொழுதுன்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை தினம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விரத நாள். இந்த நாளை தான் ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம். ஆருத்ரா அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம் தமிழ் மொழியில் உள்ள திருவாதிரை நட்சத்திரத்தை தான் வடமொழியில் ஆருத்ரான்னு சொல்றோம். பிறப்பே எடுக்காத சிவபெருமானுக்கு திருவாதிரை எப்படி பிறந்த நட்சத்திரம் ஆச்சு தெரியுமா? ஒரு முறை தாரகாவனத்தில் கூட இருந்த முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நிகழ்த்துவாங்க. அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள்னு யாருமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பாடம் புகட்ட நினைத்த சிவபெருமான் பிக்ஷாடனார் உருவம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் வீடுகளுக்கு போவாரு. பிக்ஷாடனரை கண்ட முனி பத்தினிகள் சிவபெருமானின் அழகில் மயங்கி அவர் பின்னால் போக தொடங்கினார். இந்த செயலை கண்டு ஆத்திரம் கொண்ட முனிவர்கள் கோபம் கொண்டு வேள்வி தீயினில் மத யானை, மான், உடுக்கை, முயலகன், தீப்பிளம்பு ஆகியவற்றை போட்டு அனைத்தையும் சிவபெருமான் மீது ஏவி விடுவாங்க. சர்வேஸ்வரனான சிவபெருமான் மத யானையை கொன்று அதன் தோலை உடுத்தி மான், உடுக்கை, அக்னின்னு அனைத்தையும் அவரே அணிந்து கொள்வார். முயலகனின் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனமாடி முனிவர்கள் உண்மையை அறிய செய்வார். அதுதான் ஆருத்ர தரிசனம்னு கூறப்படுது. சிவபெருமான் அந்த தாரகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்களுக்கு தன்னுடைய நடனத்தை காட்டி பரம்பொருளை உணரச் செய்த அந்த நன்னாள் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாள். அதுதான் ஆருத்ர தரிசனமாகுது. இதே நடனத்தை தில்லையான சிதம்பரத்திலும் சிவபெருமான் 2 முனிவர்களுக்கு நிகழ்த்தி காட்டினாரு.
பார்க்கடலில் பள்ளி கொண்ட மகாவிஷ்ணு ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. இதை கண்ட ஆதிசேஷன் தங்களுடைய ஆனந்தத்திற்கு என்ன காரணம்னு விஷ்ணு பகவானை கேட்க, விஷ்ணு பகவானோ ஆடல் வல்லலான சிவபெருமான் திருவாதிரை நாளன்று நடராஜராக ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம்னு ஆதிசேஷன் கிட்ட சொல்லுவாரு. நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமா இருக்கும். தன்னுடைய ஆசையை பரமபதனான விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல, அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசியளித்து பூலோகத்திற்கு அனுப்பி வைப்பாரு. பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்த ஆதிசேஷன் பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருவம் கொண்டு பூலோகத்தில் பல ஆண்டுகளாக தவம் செய்வார். அவருடைய தவம் நிறைவு பெறும் சமயத்தில் சிவபெருமான் தோன்றி, பதஞ்சலி முனிவரே, நீ என்னை தவம் செய்த நோக்கம் போலவே வியாக்கிரபாத முனிவரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லையான சிதம்பரத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ காட்சியை ஆடிக்காட்டி அருள் செய்வோம்னு கூறி மறைஞ்சிருக்காரு. பதஞ்சலி மற்றும் வியாக்கிரபாத முனிவர் இருவரும் தில்லை சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு வந்து சேருவாங்க. அந்த இரண்டு முனிவர்களுக்கும் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டுவாரு. அந்த நிகழ்வுதான் ஆருத்ர தரிசனமாக இன்றும் கொண்டாடப்படுது. சிவபெருமானோட ரூபத்தை பல சிவன் கோவில்களில் நம்ம சிவலிங்கமாக தான் தரிசிக்க முடியும். ஆனால் ஒரு சில சிவன் கோவில்கள்ல மட்டும் சிவனின் நடராஜர் ரூபம் மிக சிறப்பு வாய்ந்ததா இருக்கும். அப்படி நடராஜர் சுவாமிக்கு ஒரு வருஷத்துக்கு 6 முறை மட்டும்தான் அபிஷேகம் அலங்காரம்லாம் செய்வாங்க. அந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளில் மிக முக்கிய நாளாக கருதப்படுவது ஆருத்ர தினம். இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பால் ஆனது. இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். இறைவன் அசைவதால் தான் இந்த உலகமே அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதை போல சிவபெருமானின் நடனம்தான் உலகை வாழ்விக்கிறது. சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம்தான் காஸ்மிக் நடனம்னு பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகிறது. அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனாலேயே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு திருமூலர் கூறியிருப்பாரு. மார்கழி திருவாதிரை ஆருத்ர தரிசனத்தன்று நடராஜரின் தரிசனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும். இந்த நாளில் சிவ ஆலயங்களில் உள்ள நடராஜ பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். சிவ ஆலயங்களில் குறிப்பா பஞ்ச சபைகளான ஆனந்த தாண்டவமாடிய கனக சபை சிதம்பரத்திலும், திரு ஆலங்காடு திருத்தலத்தில் ஊர்த்துவ தாண்டவமாடிய ரத்தின சபையிலும், மதுரையில் பாண்டியனின் வேண்டுதலுக்காக இடது கால் மாறி ஆடிய வெள்ளி சபையிலும், திரு ஆலவாய் நெல்லையான தாமிர சபையிலும், குற்றாலத்தில் சித்திர சபையாகிய பஞ்ச சபைகளிலும் ஆருத்ர தரிசனமும் அபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆருத்ர தரிசனம் ஒன்று கலியும் 7 கறி கூட்டம் செய்யும் வழக்கம் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிதம்பரம் பக்கத்துல உள்ள ஒரு ஊரில் வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் மிகச்சிறந்த சிவபக்தராய் இருந்திருக்காரு. தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவளித்த பிறகுதான் அவர் சாப்பிட போவாரா. ஒரு நாள் அப்படியே அதிகமா மழை பெய்ததால அவர் வச்சிருந்த விறகுகள்லாம் ஈரமாகி இருக்கு. அதனால அன்னைக்கு அவரால விறகு விற்க முடியாம இருந்திருக்கு. அன்னைக்கு அரிசி வாங்க அவர்கிட்ட காசும் இல்லையா. அதனால அன்று கேழ்வரகில் களி செய்து சிவனடியாரை எதிர்பார்த்து காத்திருந்தாரு. அன்னைக்குன்னு பார்த்து எந்த சிவனடியாரும் தென்படலையா. மனம் நொந்த சேந்தனாரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பி நடராஜ பெருமான் ஒரு சிவனடியார் வேடத்தில் சேந்தனாரோட வீட்டுக்கு போயிருக்காரு. சேந்தனார் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சி அந்த களிய சிவபெருமானுக்கு படைச்சிருக்காரு. சிவனடியார் களிய ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுட்டு மீதமிருந்த களியையும் தனது அடுத்த வேளை உணவிற்காக வாங்கிட்டு போயிருக்காரு. மறுநாள் காலையில் வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் கோயில் கருவறைய திறந்திருக்காங்க. என்ன அதிசயம்! நடராஜ பெருமானை சுற்றி எங்கும் களி சிதறி கிடந்திருக்கு. உடனே அரசருக்கு தெரிவிச்சிருக்காங்க. அரசர் அன்றிரவு அவர் கண்ட கனவை நினைச்சு பார்த்திருக்காரு. அரசனின் கனவில் நடராஜ பெருமான் சேந்தனாரோட வீட்டில் களியுண்ண சென்றதை தெரிவிச்சிருக்காரு. அதன்படி அரசன் சேந்தனாரை கண்டுபிடிக்கும்படி அமைச்சருக்கு ஆணையிட்டிருக்காரு. ஆனால் அவரோ அன்று சிதம்பரம் நடராஜ பெருமானின் தேர் திருவிழா நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த திருவிழாவுக்கு சேந்தனாரும் வந்திருக்காரு. எம்பெருமானை தேரில் அமர்த்திய பிறகு அரசர் உட்பட எல்லாருமே தேரை வடம் பிடித்து இழுத்திருக்காங்க. மழை காரணமாக சேற்றில் தேர் அழுந்தி சிறிதும் அசையாமல் நின்றிருக்கு.
அரசர் மிகவும் மனம் வருந்தி இருக்காரு. அப்போது அசரீரியாக, சேந்தா, நீ பல்லாண்டு பாடு என்று ஒரு ஓசை கேட்டிருக்கு. சேந்தனாரோ, ஒன்றும் அறியாத நான் எப்படி பாடுவேன் என்று நடராஜ பெருமானை வேண்டி இருக்காரு. எம்பெருமானும் அதற்கு அருள் புரிந்திருக்காரு. சேந்தனாரோ சிவபெருமானின் அருளால் மண்ணுகத்தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் பாடி சிவபெருமானை வாழ்த்தி இருக்காரு. உடனே அந்த தேர் நகர்ந்திருக்கு. சேந்தனாரின் கால்களில் அரசரும் அந்தணர்களும் சிவனடியார்களும் வேண்டு வணங்கி இருக்காங்க. அரசர் அவர் கண்ட கனவை சேந்தனாருக்கு தெரிவிச்சிருக்காரு. சேந்தனார் அவர் வீட்டிற்கு களியுண்ண சிவபெருமானே நேரில் வந்தார் என்பதை தெரிந்து மனம் உருகி சிவபெருமானை துதித்திருக்காரு. அன்றைய தினம் திருவாதிரை நாள் என்றும் இன்றும் ஆதிரை நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கிறதா சொல்லப்படுது. சிவபெருமான் சேந்தனாரின் இல்லத்தில் களியுண்ட தினம் திருவாதிரை நட்சத்திர நாள். அதனாலதான் இன்றும் அந்த திருவாதிரை நட்சத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுது. ஆருத்ர தரிசனம் அன்று களி கூட்டு செய்து நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவ சோஸ்திரங்களை கூற வேண்டும். நோன்பு மேற்கொள்றவங்க மார்கழி மாத திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு 1 வருட காலத்தில் அந்த நோன்பை பூர்த்தி செய்யணும். நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் வேண்டிய எல்லா செல்வங்களையும் அருள்வார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் தான் பெண்கள் விரதம் இருந்து தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. இதை மையமாக கொண்டு சில பெண்கள் திருவாதிரை தினமன்று விரதம் எடுத்து தங்களுடைய தாலி சரடினை மாற்றிக்கொண்டு சிவபெருமானை வழிபட்டு தங்களின் கணவருக்கு தீர்க்காயுள் கிடைக்கணும்னு வேண்டிக்குவாங்க. திருவாதிரை மாங்கல்ய நோன்பு விரதத்திற்கு பின் இருக்கக்கூடிய புராண வரலாற்று கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு காலத்தில் திரேதா யுகா அப்படிங்கிற ஒரு பெண் பார்வதி தேவியோட தீவிர பக்தையா இருந்திருக்கா. திரேதா யுகாவுக்கு திருமணமும் நடந்திருக்கு. அக்காலத்தில் திருமணமான 4வது நாளில் தான் சாந்தி முகூர்த்தம் நடக்குமா. ஆனால் திருமணமான 3வது நாளிலேயே திரேதாயுகாவின் கணவர் இறந்து போயிருக்காரு. திரேதாயுகா அலறி துடித்து, பார்வதி தேவியே, உன்னுடைய பக்தையான என்னை நீ இப்படி சோதிக்கலாமா? உன்னை இவ்வளவு காலம் வணங்கி எனக்கு என்ன பயன்னு கூறி கதறி அழுதிருக்கா. அப்போது கைலாயத்தில் சிவபெருமானின் அருகில் அமர்ந்திருந்த பார்வதி தேவி திரேதாயுகாவின் அலறலை கேட்டு அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் செஞ்சிருக்காங்க. அவளது சபதத்தை கேட்டு அதிர்ந்து போன சிவபெருமான் உடனே யமலோகத்தை ஒரு பார்வை பார்த்திருக்காரு. இதை கண்டு பதறிப்போன யமன் திரேதாயுகாவின் கணவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு பார்வதியும் பரமசிவனும் திரேதாயுகாவுக்கும் அவள் கணவனுக்கும் காட்சியளிச்சு ஆசீர்வதிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியும் ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் தான் நடந்திருக்கு. சேந்தனாருக்கும் திரேதாயுகாவுக்கும் நேரில் தோன்றி சிவபெருமான் தரிசனம் தந்த அந்த திருவாதிரை நட்சத்திர நாளையே சிவபெருமானின் நட்சத்திரமாக, அதாவது ஆருத்ர தரிசனமாக கொண்டாடப்படுது. திருவாதிரை தினமன்று விரதம் இருந்து சிவபெருமானை பூஜித்து வழிபட்டால் நல்ல கணவன் கிடைப்பார், மாங்கல்ய பாக்கியம் அதிகரிக்கும், அறிந்தும் அறியாமலும் செய்த பாவம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாய் இருக்கு. மார்கழி திருவாதிரை நாளில் அதிகாலை 4 மணிக்கே எழுந்து குளித்து திருநீறு பூச வேண்டும். அன்றைய தினம் சிவாலயம் சென்று நடராஜரையும் சிவகாமி அம்மனையும் தரிசிக்க வேண்டும். காலையில் நடக்கும் தாண்டவ தீபாரதனை காண வேண்டும். சுவாமிக்கு களி படைத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். அன்று பகலில் சாப்பிடக்கூடாது. சிவபுராணம், தேவாரம், திருவாசகத்தை பக்தியுடன் படிக்க வேண்டும். இரவில் எளிய உணவு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம். இந்த விரதத்தை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரத்தன்று தொடரவும். 1 வருடம் முழுவதும் திருவாதிரை விரதம் இருந்தால் வாழ்வுக்கு பிறகு கைலாயத்தில் இடம் கிடைக்கும் என்பது சிவனடியார்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாயிருக்கு. சிவபெருமான லிங்க வடிவத்திலும் நடராஜர் உருவத்திலையும் தான் எல்லா சிவன் கோயில்லையும் நீங்க தரிசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஒரு கோவில்ல சிவபெருமான லிங்க வடிவத்திலையும் நீங்க தரிசிக்க முடியாது, நடராஜர் ரூபத்திலையும் நீங்க சிவனை பார்க்க முடியாது. சரி, வேறு எந்த ரூபத்துல சிவனை தரிசிக்க முடியும்னு நீங்க கேட்டா, சிவனுக்கு உருவம் இல்லை, நந்தி இல்லை, கொடிமரம் இல்லை, பலிபீடம் இல்லை, அம்பிகை இல்லை, நவகிரகங்கள் இல்லை, தட்சிணாமூர்த்தி இல்லை, சண்டிகேஸ்வரர் இல்லை, ஈசனுக்கு பிரதோஷ வழிபாடு கூட கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தீப ஆராதனையை தொட்டு வணங்க கூட அனுமதி இல்லை. அப்போ இது ஒரு கோவிலே கிடையாது போங்கடான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா
இந்த ஒரு கோவிலை கட்டத்தான் ஈசனே பூலோகம் இறங்கி வந்து திருவிளையாடல்கள் நிகழ்த்தி தன்னுடைய சக்தி என்னன்னு இந்த பூலோக மக்களை உணர வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்திலேயே சிவனுக்கு பதிலா ஒரு மனுஷனை, ஒரு மானுட பிறவிய தெய்வமா வழிபடுறாங்க. மனிதர்கள் இல்லாமல் பூதங்களாலேயே கட்டப்பட்ட ஒரு கோவில் இதுன்னு இந்த கோவிலோட மர்மத்தையும் ரகசியத்தையும் வரலாறையும் கட்டிட கலையையும் மிஞ்சுற அளவுக்கு இந்த உலகத்துல வேறு எந்த கோவிலுமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஈசனின் அனுமதி இருந்தால் மட்டுமே இந்த ஒரு கோவிலுக்குள் உங்களால் அடியெடுத்து வைக்க முடியும். அந்த அளவுக்கு சிவனே இல்லாத ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோவில்ல என்னெல்லாம் நடக்குது, அந்த கோவில் எங்க இருக்கு, எப்படி உருவானுச்சு, சிவனுக்கே முன்னுரிமை அளிக்காத அந்த கோவில்ல வேறு யாரை வழிபடுறாங்கன்னு பல ஆச்சரியங்கள் நிறைந்த திருவாசகம் பிறந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் வட்டத்தில் திருப்பெருந்துறை என்ற ஊரில் அமைந்த தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு காவேரி தென்கரையில் அமைந்துள்ள சிவன் கோவில் தான் ஆவுடையார் திருக்கோவில். திருப்பெருந்துறைன்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆவுடையார் கோவில்னு சொன்னாதான் அந்த கோவிலுக்கே ஒரு அடையாளம். உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கு சாதனமாக, பிறவி கடலிலிருந்து கரையேறுவதற்கு துணையாக பெரும் துறையாக விளங்கும் தலமாதலின் பெருந்துறைனும் திருப்பெருந்துறைனும் இந்த ஊருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு. ஆத்மாவுக்கு நாதராய் விளங்குவதால் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆத்மநாதருங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. மற்ற சிவன் கோவில்களை போல இல்லாம இந்த கோவில்ல மட்டும் ஏன் எல்லாமே வித்தியாசமா இருக்கு? சிவலிங்கத்துக்கு பதிலா இந்த சிவன் கோவில்ல எப்படி எதற்கு வழிபாடு நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிவன் கோவில்ல உள்ள சிவலிங்க திருமேனி, பானம், சக்தி பீடம், பிரம்ம பீடம்னு 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஆனா இங்க நடுவுல இருக்கக்கூடிய சக்தி பீட பகுதி மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல ஒரு குவளைய சாத்தி வச்சிருக்காங்க. அதாவது சக்தி பீடத்துல அறிவொளியா ஆத்மநாதர் விளங்குறாரு. அதாவது உருவம் இல்லாத அருவமாக இறைவன் விளங்குறாரு. சக்தி பிம்பம் மட்டும்தான் இங்க பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கு. சக்தியே பிரம்மத்தை வெளிப்படுத்துறதுங்கிற தத்துவம் தான் இந்த கோவில்ல உணர்த்தப்படுது. பொதுவா சிவலிங்கத்துக்கு ஆவுடை லிங்கம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். ஆனா செங்குத்தான் நிற்கக்கூடிய லிங்கம் இல்லாம கீழே இருக்கக்கூடிய பீடம் மட்டும்தான் இந்த கோவில்ல இருக்குது. அந்த பகுதியை தான் ஆவுடைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சதுர வடிவ அந்த ஆவுடையார் மேல லிங்கம் போல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு குவளைய சாத்தி வச்சு சாமிக்கான அந்த அபிஷேகங்கள் ஆராதனைகள் அத்தனையும் அந்த குவளைக்கு தான் நடக்குது. இந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஆவுடையார உடல் மாதிரியும் அதுக்கு மேலே கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குவளைய இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஆன்மா இருக்கதா நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது மூலவராக கருவறையில காட்சி கொடுக்கக்கூடிய சாமி அருவமாக கண்ணுக்கு புலப்படாதவராக தான் இந்த கோவில்ல காட்சி கொடுக்கிறாரு. இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம் எதுக்காக இந்த சிவனுக்கு ஆத்மநாதருங்கிற ஒரு பெயர் ஏற்பட்டிருக்குன்னு. சிவபெருமான் மட்டும் கிடையாதுங்க, பார்வதி தேவிக்குமே இங்கு முழுமையான வடிவத்தோட ஒரு சிலை கிடையாது. தேவி இருக்கக்கூடிய பீடம் மட்டும்தான் இருக்கு. அம்பிகை யோகாம்பிகையா கோவில் கருவறையில் அம்பிகையும் அரூபமாக விளங்குறதால அம்பிகைக்கும் இங்கு உருவ திருமேனி கிடையாது. ஒரு யோக பீடம் மட்டும்தான் இருக்கு. தேவியினுடைய திருப்பாதங்கள் மட்டும்தான் இங்க வழிபாட்டுக்கு வைக்கப்பட்டிருக்கு. தக்ஷனின் யாகத்திற்கு சிவனை மீறி சென்றதற்கு மன்னிப்பு பெறுவதற்காக அம்பாள் இத்தலத்தில் அரூப வடிவத்துல தவம் செய்யறாங்க. அதனால இங்கு அம்பாளுக்கு விக்கிரகம் கிடையாது. அவள் தவம் செய்த போது பதிந்த பாதத்திற்கு மட்டுமே பூஜை நடக்கிறது. இந்த பாதத்தை பக்தர்கள் தரிசனம் செய்யறதுக்காக கண்ணாடியில் பாதம் பிரதிபலிக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இவளுடைய சன்னதி எப்பொழுதும் அடைத்தே இருக்குங்கிறதால சன்னதி முன்புள்ள ஜன்னல் துவாரம் வழியாக தான் அந்த பாதத்தையும் நீங்க தரிசிக்க முடியும். இவளது அபிஷேக தீர்த்தம் மற்றும் குங்குமத்தை பிரசாதமா கொடுக்கறாங்க. சிவபெருமானும் முழு வடிவத்துல கிடையாது. பார்வதி தேவிக்கும் இங்க உருவ திருமேனி இல்ல அப்படின்னா இது என்ன ஒரு கோவில் அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கலாம். ஒரு சிவன் கோவில்ல முக்கியமா என்னென்ன சாமிகள் எங்கெங்க இருக்கணுமோ அந்த சாமிகள் எதுவுமே இங்க இல்லாதப்போ இந்த கோவில்ல உருவமா போய் சாமியை எங்கடா கும்பிடலாம்னு கேட்டீங்கன்னா மாணிக்க வாசகரை தான் நீங்க போய் உருவமா கும்பிட முடியும். இந்த கோவில்ல மாணிக்க வாசகர் சிவபெருமானாகவே பார்க்கப்படுறாரு. ஏன் மாணிக்க வாசகருக்கு இந்த ஒரு கோவில்ல இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த அந்தஸ்து வழங்கப்படுதுன்னா,
மாணிக்கவாசகர் 8ஆம் நூற்றாண்டில் பாண்டிய நாட்டு மதுரை மேலூருக்கு அருகில் உள்ள திருவாதவூர் என்னும் ஊரில் பிறந்தவர். 32 வருஷங்கள் தான் இந்த பூலோகத்துல மனித பிறவி எடுத்து வாழ்ந்திருக்காரு. இருந்தாலும் அவர் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கக்கூடிய அளப்பரிய தொண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, சைவ சமயத்தை இந்த உலகம் முழுக்க பரப்பி இருக்காரு. இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு கோவிலை ஈசனுக்காக முதலில் கட்டியவரை 64 நாயன்மார்களில் மிக முக்கியமான 4வரில் ஒருவரான மாணிக்கவாசகர் தான். அவருக்குத்தான் இங்கு முதல் முன்னுரிமை. மாணிக்கவாசகரும் சிவனும் ஒன்னான்னு கேட்டீங்கன்னா, மாணிக்கவாசகரும் ஈசனும் வேறானவங்கன்னு கருதுறதே சிவ அபராதம்னு சைவ நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. வேறெந்த அடியாருக்கும் இல்லாத வகையில் திருப்பெருந்துறையில் மாணிக்கவாசகருக்கே திருவிழாக்கள் பூஜைகள் நடக்குது. விடையேறும் விமலனாம் ஈசன் தன்னுடைய ரிஷபத்தையே அடித்ததும் திருப்பெருந்துறையில்தான். இங்கு மாணிக்கவாசகரே எல்லா வாகனத்திலும் சென்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இங்கு ஈசனுக்கு விழா எடுக்காமல் மாணிக்கவாசகருக்கே விழா எடுப்பதால் அது பக்த உற்சவம் அப்படின்னு எண்ணாம ஈசனுக்கான உற்சவம் என்றும், சிவமும் மாணிக்கவாசகரும் வேறு இல்லை என்று கருதியும் பிரம்மோற்சவமாகவே விழா எடுத்து கொண்டாடப்படுவது இந்த ஒரு ஊர்ல மட்டும்தான். அந்த அளவுக்கு சிவனும் மாணிக்கவாசகரும் ஒண்ணுங்கிற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அருபரத்த ஈசன் குருபரனாக வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொண்டது இந்த திருப்பெருந்துறையில்தான். மதுரை பாண்டிய மன்னனின் சபையில் அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் மன்னனின் உத்தரவுப்படி குதிரை வாங்க இப்பகுதி இந்த திருப்பெருந்துறைக்கு வராரு. அப்போது இங்கு சிவ ஆகமங்கள் ஒலிக்கும் ஒலி கேட்க அங்கு சென்று அவர் பார்க்கும்போது ஞான குருநாதர் ஒருவர் வீற்றிருப்பதை பார்த்திருக்காரு. தன்னை ஏற்றுக்கொண்டு உபதேசம் அளிக்கும்படி மாணிக்கவாசகர் கேட்க குருவும் ஒப்புக்கொண்டு உபதேசம் அளிச்சிருக்காரு. உபதேசம் கேட்டு சிவநிஷ்டையிலிருந்து கலைந்த மாணிக்கவாசகர் குரு இல்லாதது கண்டு சிவபெருமான் தான் குருவாக வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை உள்ளம் முருகி பாடல் பாடியிருக்காரு. குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்துல தான் இப்போ இருக்க இந்த கோவிலை கட்டி இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவ தொண்டுல ஈடுபட்டிருக்காரு. குதிரை வராத செய்தி கேட்டு மன்னன் மாணிக்கவாசகரை பிடிச்சு சிறையில் அடைச்சிருக்காரு. சிவபெருமான் நரிகளை எல்லாம் பரிகளாக்கி அவரே ஓட்டி கொண்டு வந்து மதுரை மன்னன் கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ஆனால் நடு இரவிலேயே குதிரைகள் எல்லாம் நரிகளாகி போக மன்னன் மாணிக்கவாசகரை வைகை ஆற்றில் சுடுமணலில் நிறுத்தி தண்டிக்க வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்து வந்திருக்கு. கரையை அடைக்க சிவபெருமானே கூலியாளாக வந்து பிட்டு வாங்கி தின்றுவிட்டு வேலை செய்யாததால் பிரம்படி வாங்க அந்த பிரம்படி எல்லோர் முதுகிலும் விழ வந்தது இறைவன் என்பதை தெரிந்து கொண்ட பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. இந்த சிறப்பு வாய்ந்த திருவிளையாடல் புராண கதை நிகழ ஆரம்ப காரணமானதே இந்த ஆதி கைலாயம் என்றழைக்கப்படும் ஆவுடையார் கோவில்தான். சிவம், ஞானம், போதம் என்றால் என்னவென்று அமைச்சருக்கு போதித்து திருவடி தீட்சையும் கொடுத்திருக்காரு குருபரன் வடிவில் வந்த ஈசன். அந்த அண்ட சராசரங்களின் தலைவன் ஞானத்தின் அடையாளமாக ஒருவனை உருவாக்க அருபரத்து ஈசன் குருபரனாக வந்தார். அவரை கண்டதுமே மாணிக்கவாசகர் கண் கலங்கி கண்ணீர் வடித்து நமச்சிவாய வாழ்க என திருவாசகம் பாடத் தொடங்கிவிட்டார். பட்டும் பீதாம்பரமும் அணிகளும் மணிகளும் சுமந்து சென்ற அமைச்சர் நீரும் ருத்ராட்சமும் அணிந்து கோவணம் பூண்டு குருவின் முன் வாய்ப்புத்தி இருந்து சகல ஞானங்களும் பெற்றிருக்காரு. அப்போது மாணிக்கவாசகரோட வயது 22, குருவான ஈசனின் வயதோ 18. மாணிக்கவாசகருக்கு ஞானம் அளித்து கரை சேர்த்த தலம் என்பதாலும் பிறவி பெருங்கடலை கடக்க உதவும் துறை என்பதாலும் இந்த ஊருக்கு பெருந்துறைங்கிற பெயர் ஏற்பட்டிருக்கு. மாணிக்கவாசகர் குதிரை வாங்க கொண்டு வந்த பணத்தை பூதகணங்களுக்கு கொடுத்து எழுப்பிய கோவில் திருப்பெருந்துறை ஆத்மநாத கோவில்னு சொல்லப்படுது. அதனாலேயே இந்த ஊர்ல யாராலும் உருவாக்க முடியாத பல அற்புத சிற்பங்கள் கொட்டி கிடக்குது. பண்டைய நாள்ல ஸ்தபதிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு உடன்படிக்கையை எழுதி கொடுப்பாங்களாம். ஆவுடையார் கோவில் கொடுங்கைகளை போல தங்களால் அமைக்க முடியாது என்பதை குறிக்கும் வகையில் ஆவுடையார் கோவில் கொடுங்கைகள் நீங்களாக அப்படிங்கிற எழுதக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சாம். கொடுங்கைகளின் அழகுக்கு பெயர் பெற்ற கோவில் ஆவுடையார் கோவில் மாதிரி எங்களால ஒரு காலும் மற்றொரு கோவிலை கட்டவே முடியாதுன்னு அந்த உடன்படிக்கையில எழுதி கொடுத்துருவாங்களாம். மிகப்பெரிய பாறைகளை கொண்டு வந்து தூண்கள் அமைத்தும் சிலைகள் வடித்தும் கொடுங்கை தாழ்வாரம் கூரைகளை போல் இணைத்தும் மதில் சுவர் கோபுரங்கள் எழுப்பியும் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கதால இந்த கோவில பூதங்கள் தான் கட்டியதாக மக்கள் நம்புறாங்க.
எதனாலனா இப்படிப்பட்ட ஒரு பணிகளை மனிதர்களால ஒருபோதும் செய்ய முடியாது அப்படிங்கிறத மக்களும் ஸ்தபதிகளும் உறுதியா நம்புறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா இந்த கோவிலை ஏன் பூதங்கள் கட்டின ஒரு கோவில்னு சொல்றாங்கன்னு? மாணிக்கவாசகருக்கு பின் வந்த எத்தனையோ மன்னர்கள் இந்த கோவிலை சீரமைத்து திருப்பணிகள் செய்திருந்தாலும் அவங்களால ஏன் இந்த ஒரு கோவிலை மாதிரி வேறு எங்கும் எப்பொழுதும் ஒரு கோவிலை கட்ட முடியாமல் போயிற்று? யாராச்சும் நம்மளை ஏமாத்தினா எனக்கே நீ தண்ணி கட்டுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்போம் இல்லையா? இந்த வழக்கு, இந்த வார்த்தை எப்படி வந்துச்சு தெரியுமா? ஆவுடையார் கோவில் பகுதி மக்களோட நிலத்தை ஒரு குறுநில மன்னன் பறிச்சுக்கிட்டான். மக்கள் எல்லாரும் பேரரசன் கிட்ட போய் முறையிடுறாங்க. அந்த குறுநில மன்னனும் பேரரசன் கிட்ட அந்த நிலம் எனக்கு சொந்தமானது அப்படின்னு வாதாடுறான். மக்கள் அந்த நிலம் எங்களோடது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அரசர் நிலம் உங்களுடையதுன்னா அதுக்கு ஏதாச்சும் சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. குறுநில மன்னனோட செல்வாக்குக்கு முன்னாடி எதுவுமே செய்ய முடியாத மக்கள் சிவபெருமான நாடி போறாங்க. உண்மையை வெளிக்கொண்டு வர உன்னை தவிர வேறு சாட்சி இல்லைன்னு சிவன மனம் முருகி வணங்குறாங்க. சிவபெருமான் பேரரசரிடம் மாறு வேடத்துல போய் நின்றுக்காரு. குறுநில மன்னனை அழைத்து, மன்னா உன்னுடைய நிலம் எப்படிப்பட்ட தன்மையுடையதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மன்னன், என்னுடைய நிலம் வறண்ட பூமி அப்படின்னு சொல்லியிருக்கான். சிவன் மறுத்து பேசி இருக்காரு. பேரரசே, அது ஒரு செழிப்பான நிலம் என்பதற்கு என்னிடம் ஆதாரம் உண்டு. நிலத்தை தோண்டுங்கள், தண்ணீர் வரும்னு சிவபெருமான் சொல்லியிருக்காரு. அதன்படியே நிலத்தை தோண்ட நீர் வெளிப்பட்டிருக்கு. குறுநில மன்னன் தலை குனிந்து நின்றிருந்திருக்காரு. மக்களிடமே சிவபெருமானும் பேரரசரும் அந்த நிலத்தை ஒப்படைச்சிருக்காங்க. சிவன் தண்ணி காட்டிய அந்த இடம் இந்த கோவில்ல இருந்து கொஞ்ச தூரத்துல தான் இருக்கு. அந்த பகுதியை கீழ் நீர்காட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சியை பஞ்சாட்சர மண்டபத்தின் மேல் விதானத்தில் ஓவியமாகவே வரைந்து வச்சிருக்காங்க. இப்போ தெரியுதா நம்ம சிவன் தான் முதல்ல தண்ணி காட்டினவர் அப்படின்னு? சூரிய சந்திர கிரகணங்களின் போது எல்லா கோயிலுமே மூடிடுவாங்க. எந்த கோவில்லையும் அம்பிகைக்கோ சிவனுக்கோ எந்த தெய்வங்களுக்குமே பூஜை செய்ய மாட்டாங்க. ஆனா ஆவுடையார் கோவில்ல கிரகண நாளிலும் 6 கால பூஜை நடக்கும். ஆதி எந்தமில்லாத அருவ வடிவ சிவனுக்கு சிவ பூஜை எந்த காரணத்தாலும் தடைபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கோவில்ல பூஜை தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். குரு இருக்கக்கூடிய இடத்துல சிஷ்யர்கள் அவருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவர் முன்பு அமராமல் நின்று கொண்டிருப்பார்கள். இந்த கோவில்ல ஆத்மநாதருக்கு மரியாதை செய்யக்கூடிய விதத்துல மாணிக்கவாசகர், சொக்க விநாயகர், முருகன், வீரபத்திரர் நின்ற கோலத்திலேயே காட்சி கொடுக்கறாங்க. ஆவுடையார் கோவில்ல நவகிரக சன்னதி இருக்காது. ஆனா நவகிரக தூண்கள் வைக்கப்பட்டிருக்கும். முதல் தூண்ல ராகு கேது, இரண்டாவது தூண்ல சனி, வியாழன், சுக்கிரன், செவ்வாய், மூன்றாவது தூண்ல உஷா, பிரத்யூஷா, சூரியன், புதன், 4ஆம் தூண்ல சந்திரன் இருப்பாங்க. அருகில் உள்ள 2 தூண்களிலும் காலத்தீஸ்வரர், கங்காதேவி இருப்பாங்க. எல்லா ஊர்லயும் சிவன் கோவில்கள் பொதுவா கிழக்கு நோக்கித்தான் இருக்கும். அரிதான் ஒரு சில கோவில்ல மட்டும் மேற்கு பார்த்தபடி இருக்கும். ஆனால் ஆவுடையார் கோவில் மட்டும் தெற்கு நோக்கியபடி அமைந்திருக்குது. சிவன் குருவாக இருந்து தெற்கு நோக்கி அமர்ந்து உபதேசிக்கும் நிலையை தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்த ஸ்தலம் என்பதால் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது இந்த ஆவுடையார் கோவில். தேவார பாடலுக்கு அடுத்தபடியா 8ஆம் திருமுறையா வரக்கூடியது திருவாசகம்னு சொல்லப்படக்கூடிய மாணிக்கவாசகரால் பாடப்பட்ட பாடல்கள். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திருவாசகமானது பக்தி சுவை சொட்ட சொட்ட எழுதப்பட்ட பாடல்கள். நமக் சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என எப்படி எழுதி இருக்காரு பாருங்க. சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய் பாயும் திருப்பெருந்துறை சிவனே. அதாவது இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய இதே திருப்பெருந்துறை இந்த ஆவுடையார் கோவில்ல இருக்கக்கூடிய சிவபெருமான பத்தித்தான் பாடுறாரு மாணிக்கவாசகர். சிறை பெறா நீர் போல் சிந்தை வாய் பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே, நீ என் உடலிடம் கொண்டாய், இனி உன்னை என் இறக்கேனே அப்படிங்கிறாரு. இறைவனே, நீ என் உடம்புக்குள்ளேயே வந்து குடியிருந்துக்கிட்ட, இனிமே நான் உன்கிட்ட என்னத்தை கேட்க போறேன், இறந்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசகர் பாடுறாரு. அதனால தான் மாணிக்கவாசகருடைய உடலுக்குள்ளேயே சிவபெருமான் கலந்து விட்டார் அப்படிங்கிறதால மாணிக்கவாசகரே இங்கு சிவபெருமானாக கும்பிடப்படுறாரு. 51 பதிகங்கள்ல 658 பாடல்களா இந்த திருவாசகமானது பாடப்பட்டு சிதம்பரத்திலேயே தங்கி இருந்து ஆண்டவன் சிவபெருமானே நேரா வந்து உட்கார்ந்து இவர் சொல்ல மாணிக்கவாசகர் சொல்ல தானே தன்னை யாருன்னு வெளிக்காட்டிக்காம அத்தனை
ஓலையையும் ஓலையில பிரதி எடுத்து கொடுத்துட்டு திருவாத ஊரார் சொல்ல சொல்ல அழகிய சிற்றம்பழமுடையோன் எழுதியது அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு சிவபெருமானே கையெழுத்து போட்டு இந்த மாணிக்க வாசகர் பாடின அந்த பாடல்கள் அந்த திருவாசகத்தை எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்ம ஒளியை தூண்ட உதவும் திருவாசகத்தை அருளியவர் மாணிக்க வாசகர். அவரை திருப்பெருந்துறையில் குருந்த மரத்தடியில் ஈசனே குருவாக வந்து ஆட்கொண்டார். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலில் ஆத்ம தத்துவங்களை விளக்கும் வகையில் தீபங்கள் அமைஞ்சிருக்கு. கருவறையில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களை உணர்த்தும் விதமாக 27 தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க. உலகை படைத்து காத்து அழித்து நடத்தும் மும்மூர்த்திகளை உணர்த்துவதற்காக கருவறையில் கண்ணாடி சட்டமிட்ட பெட்டியில் 3 விளக்குகளை ஏற்றி வச்சிருக்காங்க. 36 தத்துவங்களை குறிக்கும் தீப மாலையை தேவ சபையில் விளக்கா ஏற்றி வைக்கிறாங்க. 5 வகை கலைகளை குறிக்க ஒன்றன் கீழ் ஒன்றாக 5 விளக்குகளை கருவறையில ஏற்றி வைக்கிறாங்க. 51 எழுத்துக்களை கொண்டது வர்ணம். இதனை குறிக்கும் வகையில் கருவறை முன் உள்ள அர்த்த மண்டபத்தில் 51 தீபங்களை ஏற்றி வைக்கிறாங்க. உலகங்கள் 87 என்பதை குறிக்கும் வகையில் கனக சபையில் குதிரை சாமிக்கு பின் 87 விளக்குகள் இருக்கு. நடன சபையில் 11 மந்திரங்களை குறிக்க 11 விளக்கேற்றி வச்சிருக்காங்க. இப்படி பல சிறப்புகள் பெற்ற இத்திருப்பெருந்துறைக்கு 18 திருநாமங்கள் இருக்கு. திருப்பெருந்துறை, குருந்தவனம், சதுர்வேதபுரம், சிவபுரம், ஞானபுரம், திரிமூர்த்திபுரம், தென்கையிலை, தேசுவனம், பராசக்திபுரம், பவித்ரமாணிக்கம், யோகபீடம், ஆவுடையார் கோவில், உபதேசத்தலம், அநாதி மூட்டத்தலம், ஆதி கைலாயம், சதுர்வேதமங்கலம், தட்சிண கைலாயம், யோகவனம் என்பன. மாணிக்க வாசகர் எழுப்பிய ஆலயம், தேவார வைப்புத்தலம், திருப்புகழ் பெற்ற ஆலயம் என ஈடு இணையில்லா பெருமைகள் கொண்டதாக விளங்குகிறது புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் என்னும் திருப்பெருந்துறை திருக்கோவில். 11 மந்திரங்கள், 81 பதங்கள், 51 அட்சரங்கள், 224 புவனங்கள், 36 தத்துவங்கள், 5 கலைகள், 6 வாசல்கள், 6 சபைகள், நவத்வாரங்களுடன் ஆலயம் விளங்குது. ஆவுடையாரின் பின்புறத்தில் 27 நட்சத்திர பீடங்கள், அதற்கு மேல் சூரியன், சந்திரன், அக்னி தீபங்கள் 3 ஒளி வீசுது. இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் திருக்கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொள்பவர்களுக்கு குருபலன் கூடி வரும். மாணிக்க வாசகருக்கு ஈசனே குருவாய் வந்து உபதேசித்த தலம் என்பதால் இந்த தலத்தில் வந்து வழிபட்டால் கல்வியில் சிறந்து விளங்குவதோடு திருமண ஞானத்தையும் பெறுவர். தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, திருமண வரம், குழந்தை வரம் வேண்டியும் பக்தர்கள் இத்தலத்தில் பிரார்த்தனை மேற்கொள்றாங்க. இந்த கோவிலில் அம்பாள் சன்னதி முன்பாக தொட்டில் வளையல் கட்டி வழிபட்டால் புத்திர பேறு உண்டாகும் என்பது நம்பிக்கை. ஈசனின் ஆதிக்கத்தை முழுமையாய் பெற்ற ஈசன் ஆத்மநாதராய் அருவமாய் விளங்கக்கூடிய இந்த திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவிலை பத்தி முழுமையாய் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றி உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி இந்த கோவிலுக்கு போக சொல்லி ஈசனின் அருளை பெற உதவுங்கள். ஓம் நமக் சிவாயா. தொடர்ந்து இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.